ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வியாழக்கிழமை காலையில் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. நேற்று நைட்டே பிளான் பண்ணி வச்சுட்டேன், நாளைக்கு புளிக்குழம்பு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தினமும் என்ன குழம்பு வைக்கங்கிறதே பெரிய ஒரு யோசனையாக இருக்குது. அதே மாதிரி 2 டைப் குழம்பு மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் மிஞ்சி போனால் ரசம் இருக்குது. என்னத்தை சொல்ல, நம்ம வீட்டில் குட்டீஸ் எப்படி சாப்பிடும் எது சாப்பிடுன்னு பார்த்து வச்சதே வைக்க ரொம்ப போர் அடிக்கி. சாப்பிட்றவங்களுக்கு எப்படியோ எனக்கு தெரியாது, பட் செய்யும் போது ரொம்ப என்ன சொல்ல, ரொம்ப ஒரு மாதிரி அலுப்பாகுது. எனக்கு மட்டும்தான் இப்படியா, இல்லை எல்லாருக்குமே இப்படி தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி கத்திரிக்காய் புளிக்குழம்பு தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். கத்திரிக்காய் ஒரு 2 கத்திரிக்காயை சுட்டுட்டு, மீதி கத்திரிக்காய் எண்ணெயில் நல்லா வறுத்துட்டு, நான் எப்போவுமே அப்படி தான் பண்ணுவேன். வறுத்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு, கொஞ்சோண்டு வெங்காயத்தை அரைச்சி நான் அதில் போட்டுட்டேன். நான் சாப்பர் வச்சுருந்தேன். சாப்பர் உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லைட்டாக சுற்றி அரைச்சி போட்டுருவேன். அதுக்கப்புறம் வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, முருங்கைக்காய் போட்டால் அந்த புளிக்குழம்பு ரொம்ப ஸ்மெல்லாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ முருங்கைக்காயும் இருந்தது, அதை கொஞ்சம் நறுக்கி உள்ளே போட்டாச்சு. அதுக்கப்புறம் நல்லா வதக்கியாச்சு. அதுக்கப்பிறகு கத்திரிக்காய் சுட்டு வச்சுருந்தேன்ல, அதை நல்லா தோலை உரிச்சிட்டு அதையும் உள்ளே போட்டு நல்லா வதக்கினேன். அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம எண்ணெயில் பொரிச்சு வச்சுருந்தோம்ல, அந்த கத்திரிக்காயையும் உள்ளே போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்பிறகு கொஞ்சம் நல்லா வதக்கினதுக்கப்பிறகு புளியை கரைச்சி ஊற்றி, அப்புறம் எங்ககிட்ட இருக்கிற இன்றைக்கி பேக்கெட்டில் உள்ள புளிக்குழம்பு பொடி தான் போட்டேன். எனக்கு அதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது காலியானதுக்கப்பிறகு தான் வீட்டில் உள்ளதை வாங்கி அரைக்கணும்னு வச்சுருக்கேன். எப்போவுமே காலையில் வேலையை முடிச்சிட்டோம்னா அது சீக்கிரமாக முடிஞ்சிடுது. இதே நம்ம காலையில் ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு அப்புறம் லன்ச் பண்ணலான்னு நினச்சோம்னா அது போகுது. மத்தியானம் கரெக்டாக சாப்பிட்ற டயத்துக்கு தான் அந்த சாப்பாடை செஞ்சே முடிக்க முடியுது. ஆனால் காலையில் அப்படி கிடையாது. ஏன்னா டிஸ்டர்பன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம கடன்னு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிடலாம். மேக்ஸிமம் நான் காலையிலேயே தம்பிக்கு சாப்பாடு கொடுத்து விட்டுறதுனால நான் காலையிலேயே வேலையெல்லாம் முடிச்சிடுவேன். புளிக்குழம்புக்கு கூட்டு பீன்ஸ் தான் வைக்கலான்னு பிளான் பண்ணி அதை நல்லா நறுக்கி வச்சுட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு, பீன்ஸையும் கழுவி உள்ளே போட்டுட்டு, நல்லா தேங்காவை கொஞ்சோண்டு வெள்ளைப்பூடு, சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி அதையும் உள்ளே போட்டு நல்லா வதக்கியாச்சு. என்ன தான் பார்த்து கூட்டு செஞ்சு கொடுத்தாலும் என் பையனுக்கு இறங்காது. அதனால் அவனுக்காக 2 அப்பளத்தையும் பொரித்து டிஃபன் பேக் பண்ணி கொடுத்து விட்டுட்டேன். இன்றைக்கி காலையில் ரொட்டீன் இப்படி தான் போச்சு. இதுதான் என்னோடய ஸ்பெஷல் புளிக்குழம்பு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.